அனைவருக்கும் வணக்கம். அகரம் ஜோதிடம் சிவகாசி செந்தில்பட்டர் யூடியூப் சேனல் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ மீடியா இணைந்து வழங்கும் தை மாத பலன்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை இந்த தை மாதமானது நடைபெறுகிறது. இந்த தை மாதத்தில் என்னென்ன பலன்கள்லாம் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படியெல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த காணொளியில் மிக விரிவாக காண இருக்கின்றோம். இப்பொழுது இந்த தை மாதத்தை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு. தை மாதம் என்பது மகர மாதம் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் ராசியிலே மேஷத்திலிருந்து ஆரம்பித்து இந்த மகரமானது 10வது ராசி. அதாவது தை மாதத்திலே சூரிய பகவான் மகர ராசியில் பயணம் செய்வதனாலே தமிழ் மாதங்களில் தை மாதம் என்பதை மகர மாதம் என்று அழைப்பார்கள். மகர சங்கராந்தி என்றும் அழைப்பார்கள். சனியின் வீடான மகர ராசியிலே புது கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. மிக சிறப்பான முறையிலே இந்த மகர மாதமானது ஒரு நல்ல மாதம். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பழமொழி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியங்கள் ஆரம்பித்தாலும் தையிலே ஆரம்பித்தால் அதற்குண்டான சரியான வழி கிடைக்கும், அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் கிடைக்கும் என்று எந்த ஒரு காரியங்களையும் தை மாதத்திலே ஆரம்பிக்க சொல்வார்கள். ஏனென்று பார்த்தால் தை மாதம் 1ஆம் தேதி முதல் ஆனி மாதம் கடைசி 31ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தேவர்கள் ஒளித்திருக்கக்கூடிய காலம். அதாவது உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். அதே போன்று ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 30ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்கள் உறங்குகின்ற காலம். எனவே இந்த தை மாதம் முதல் பார்த்தீங்கன்னா தேவர்கள் முழிக்கின்ற காலமானதால் தேவதா பிரதிஷ்டை கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் மிக உகந்த மாதமாக தை மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம், இப்படி தை மாதம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தை மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி 3 நாளும் பார்த்தீங்கன்னா தை பொங்கல், மாட்டுப் பொங்கல், உழவர் பொங்கல் என்று தமிழர்களுக்கு மிக மிக முக்கியமான பண்டிகைகள் வரக்கூடிய மிக உன்னதமான ஒரு மாதம் தை மாதம். ஜனவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி வரை இந்த தை மாதம் நடக்கிறது. இந்த தை மாதத்திலே என்னென்ன முக்கியமான பண்டிகைகள் நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறதை முதலாவதாக காண்போம். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை என்று தை திருநாள் பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை என்று காலை 6 மணிக்கு மேல் 7:25 மணிக்குள்ளும், 9 மணிக்கு மேல் 10:25 மணிக்குள்ளும், மதியம் 12 மணிக்கு மேல் 1 மணிக்குள்ளும் பொங்கல் வைத்துக் கொள்ளலாம். அன்றைய தினம் சோமவாரம் திங்கட்கிழமை. எனவே காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் சந்திரகோரையிலே மிக சிறப்பான முறையிலே பொங்கல் இடலாம். நல்ல நேரம். அடுத்தார் போன்று பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் என்று சஷ்டி விரதம் மேற்கொள்ளலாம். அதனை அடுத்தார் போன்று மிக முக்கியமான நிகழ்வுகளே ஜனவரி மாதம் 17ஆம் தேதி உழவர் திருநாள். அதனை அடுத்தார் போன்று ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதம் அனுஷ்டிக்கப்படும். ஜனவரி 21ஆம் தேதி ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம். ஜனவரி 23ஆம் தேதி அன்று வளர்பறை பிரதோஷமானது வர இருக்கின்றது. அதனை அடுத்தார் போன்று மிக முக்கியமான நிகழ்வு தை மாதம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தைப்பூசம், தை பௌர்ணமி மிக சிறப்பான முறையிலே முருகப்பெருமானுக்கு உகந்தது. அதுபோக தைப்பூசமானது யமதர்மனுடைய ஜென்ம நட்சத்திரம். திருப்பைஞ்சிலி, திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் உள்ள அந்த திருப்பைஞ்சிலே யமதர்மன் பாலகனாக பிறந்து இன்றும் சிவபெருமான் பார்வதி தேவியுடைய பாதத்திலே பாலகனாக காட்சி தருக்கிறார். தைப்பூசம் அன்று அங்கே மிக சிறப்பான வழிபாடுகள்லாம் நடக்கும். அங்கே சென்று வழிபட்டால் அன்றைய தினம் நமக்கெல்லாம் நீண்ட ஆயுள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கும். மிக முக்கியமான ஒரு இடம் அந்த திருப்பைஞ்சிலி. தைப்பூசம் மிக முக்கியமான ஒன்று. அதனை அடுத்தார் போன்று ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நமது இந்திய குடியரசு தினம். ஜனவரி 29ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி நடைபெற இருக்கிறது. அதனை அடுத்தார் போன்று ஜனவரி 30ஆம் தேதி மாத சிவராத்திரி நடைபெறுகிறது. ஜனவரி 30ஆம் தேதி காந்திஜி நினைவு நாள்
நடைபெற இருக்கிறது. அதனை அடுத்தால் போன்று பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி தேய்பிரை ஏகாதசியும், பிப்ரவரி 7ஆம் தேதி பிரதோஷ வழிபாடு நடைபெற உள்ளது. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மாத சிவராத்திரியும், பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி மிக முக்கியமாக முன்னோர்களுக்கு வந்த தை அமாவாசை. வருடத்திலே ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை முன்னோர்களுக்கு மிக சிறந்தது. அதில் அந்த தை அமாவாசை வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த மிக முக்கியமான தை மாதத்திலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற உள்ளது. இப்பொழுது இந்த தை மாதத்திலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் அமையப் போகிறது, அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயரப் போகிறது என்பதை பார்ப்போம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இந்த தை மாதத்திலே 7.5 சனி, விரயச்சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டின் துவக்கம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனிங்கிறது இப்போ தான் விரயச்சனி ஆரம்பிச்சிருக்குங்கிறப்ப ஆரம்பமே இந்த தை மாதத்திலே உங்களுக்கு அதிக பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் இறைவனுடைய அருளால் நீங்கள் எல்லாத்தையுமே அடையலாம், பயப்பட வேண்டாம். இந்த மாதம் ஆண்டின் தொடக்கம் சுமாராக தான் இருக்கும். மனதில் வைராக்கியம் கொடியும், புதிய சேமிப்பு திட்டங்களில் சேர ஆர்வம் ஏற்படும். முன்கோபத்தை குறைக்கவும். உங்களுடைய எதிரி உங்களுடைய முன்கோபம்தான். உங்கள் ராசியில் ராகு பகவான் அமர்ந்து பல புரியாத பொதிகளை புரிய வைக்கிறார். நீங்கள் மனதில் நினைத்த விஷயங்களை சாதித்து காட்ட முடியும். குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்து பணவரவை அதிகப்படுத்தி குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார். மேலும் குடும்பத்தாருடன் நேரம் அதிக செலவிடுவதற்கான வாய்ப்பு வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். பொருளாதாரம் சிறப்பாக அமையும். புதிய நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு அறிமுகமாகுவார். உறவினர்கள் தேடி வந்து உதவி செய்வார்கள். புதிதாக திருமணமானவர்களுக்கு விரைவில் புத்திரபாக்கியம் அனுகூலம் கிடைக்கும். பெற்றோர்கள் வகையில் சில அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். சந்தேகத்திற்கிடமான விஷயங்களை 1-2 முறை யோசித்து செய்யுங்கள். உங்களுடைய உற்றார வீரரால் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதிய முயற்சிகள் உறவு கை கொடுக்கும். உங்கள் செயலுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். புதிதாக வேலை மாற வேண்டும் என்று நினைத்தால் சிறிது காலம் பொறுத்திருங்கள். பிப்ரவரி மாதம் 5, 6, 7 கொஞ்சம் கவனமாக இருக்கவும். அந்த சந்திராஷ்டம நாட்களிலே ஏற்கனவே கூறியது போல் விரயச்சனி முதல் 2.5 ஆண்டுகள் கொஞ்சம் சிரமப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நாம் தான் இறைவனுடைய பரிபூரண அருளால் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளவும். வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று விநாயகப் பெருமானுக்கு அருள் மாலை சாற்றியும், ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றியும், இந்த 7.5 சனியிலே விரயச்சனி உள்ள மீனராசிக்காரர்கள் ஆஞ்சநேயரையும் விநாயகப் பெருமானையும் வழிபட்டு இந்த தை மாதத்தின் முழு பலனையும் அடையலாம். எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இறைவன் பக்கபலம் இருப்பார். நன்றி.